வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் தை மாதம் 21ஆம் தேதி 4/2/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் காலை 7:21 வரை விசாகம், பிறகு அனுஷம். இன்றைய திதி மாலை 5:51 வரை நவமி, பிறகு தசமி. இன்றைய யோகம் மரண யோகம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி. மேஷராசி. மேஷராசிக்கு இன்னைக்கு சந்திரன் 8வது இடத்துல இருந்து சந்திராஷ்டமத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால வார்த்தைகள்ல கவனமா இருக்கிறது நல்லதுங்க. ஒருத்தருக்கு நல்லது செய்ய போய் நீங்க கெட்ட பேர் எடுக்க நேரலாம். அகலக்கால் வைக்காம எதுலையுமே அடக்கி வாசிக்கிறது நல்லது. காரிய தடைகள் தாமதங்கள் ஏற்படலாம். வெளியூர் பிரயாணங்கள் நன்மைகளை கொடுக்காது. மனசும் ஒரு நிலையில இல்லாத மாதிரி பலவிதமான எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். தேவையில்லாத சிந்தனைகளால எதிர்காலத்தை பற்றிய பயமெல்லாம் உருவாகும். வேண்டாத நினைவுகள் மனசை வாட்டும். நாளைக்கு எல்லாமே சிறப்பாக நடக்குங்கிறதுனால இன்னைக்கு இருக்கிற கெட்ட விஷயங்களை மறந்துட்டு நிம்மதியாக இருக்கிறது நல்லதுங்க. பெண்களுக்கு எதையுமே பெருசுப்படுத்தாம விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. பதறிய காரியம் சிதறுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு செயல்படுறது நல்லது. எதுலையுமே பொறுமையும் அமைதியும் அவசியம். மாணவர்களுக்கு சண்டை சச்சரவுகள்லையும் வம்பு வழக்குகள்லையும் ஈடுபடாம ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க. வீண் தகராறுகள் நாளைக்கு பிரச்சனைகளை கொடுக்கலாம், கவனமா இருங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து பொது விழாக்கள் நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பெரிய மனிதர்களோட சந்திப்பு இருக்கும். அந்த சந்திப்பு உங்களுக்கு பெருமையை கொடுக்குங்க. இருந்தாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் தன்னடக்கத்தோட இருக்கிறது நல்லது. பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு ஆதிபராசக்தியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். மனசுல ஒரு விதமான பதட்டமும் படபடப்பும் இருக்கும். யாருக்கிட்டையும் சாதாரணமா பேசினா கூட மனசு சங்கடப்படக்கூடிய சூழ்நிலைகள் நிலவும். தனிமையை விரும்புவீங்க. சிலருக்கு உடல்லையும் சில தொந்தரவுகள் வரலாம். கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு குமரக்கடவுளை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். உங்களோட செயல்களில் ஒரு ஒழுங்கு இருக்கும். யாருக்காகவும் எதுக்காகவும் பயமோ தயக்கமோ இருக்காதுங்க. யார் என்ன சொன்னாலும் உங்க குறிக்கோள் எதுவும் மாறாது. எடுத்த முடிவுல தீர்மானமா இருப்பீங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 6, 9. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 7வது இடத்துல இருந்து ராசி அதிபதியான சுக்கிரனை குரு பகவான் பார்க்கறது சிறப்பு. குடும்பத்துல ரொம்ப ஒற்றுமையோடையும் மகிழ்ச்சியோடையும் இருப்பீங்க. குடும்பத்துல இருந்த சலசலப்பு சண்டைகள் எல்லாம் மாறி குடும்பமே ஒரு கலகலப்பான நிம்மதியான சூழல்ல இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த ஈகோ பிரச்சனை எல்லாம் போய் ரொம்ப நெருக்கமா அந்யோன்யமா சந்தோஷமா இருப்பீங்க. சிலர் காதலிச்சவங்கெல்லாம் காதலை தெரியப்படுத்துவாங்க. பெற்றோர்கள் கிட்ட அனுமதி கேட்கக்கூடிய அமைப்பும் இன்னைக்கு இருக்கு. ஃபேன்சி ஸ்டோர் ஜவுளித்துறையில் இருக்கிறவங்க எல்லாம் நல்ல லாபத்தையும் வருமானத்தையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க. பெண்களுக்கு எந்த ஒரு வேலையிலையும் ரொம்ப திருப்தியோட செஞ்சு முடிப்பீங்க. காரியங்களை சிறப்பா செஞ்சு அடுத்தவங்களோட பாராட்ட பெறுவீங்க. உங்களோட மலர்ந்த முகத்தோட எதையுமே எதிர்கொள்றதுனால சிறப்பான முன்னேற்றங்களை அடைவீங்க. மாணவர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கும் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் மூலமா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். பொருளாவோ பணமாவோ இன்னைக்கு ஒரு உதவிகள் இருக்கும். மனசு எப்பவுமே ஒரு மகிழ்ச்சியான நிலையில இருக்கும். அலங்காரத்துல ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க அண்ணாமலையாரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியுங்க. இன்னைக்கு பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க. கடமையில கண்ணும் கருத்துமா இருப்பீங்க. அடுத்தவரோட பேச்ச மதிச்சு நடக்கக்கூடிய பண்பு இருக்கும். யாரிடமும் வெறுப்பு காட்டாம அன்பா இருப்பீங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. ரோஹிணி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும்.
இன்னைக்கு யாருக்கிட்டையுமே தர்க்கம் செய்யாம இருக்கிறது நல்லதுங்க. வம்பு வழக்குகள்ல ஈடுபடாதீங்க. நீங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு பிடிச்ச பிடியிலேயே இருந்து விலகாம இருக்காதீங்க. காரியம் ஆகணும்னா யார் காலையாவது பிடிச்சுதான் ஆகணும். பிடிவாதத்தையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க பெண் தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உடலும் ஆரோக்கியமும் நிம்மதியா சந்தோஷமா இருக்குங்க. மனசும் நிம்மதியா இருக்கும். வாழ்க்கையில ஒரு இன்பமான சூழல்கள் இருக்கும். நீங்களும் சந்தோஷப்பட்டு அடுத்தவங்களையும் இன்னைக்கு சந்தோஷப்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. உங்களுடைய நல்ல எண்ணங்கள் போற்றுதலுக்குரியதா இருக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 5, 9. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 6வது இடத்துல இருந்து பாக்யாதிபதி சனியின் நட்சத்திரமான அனுஷ நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்புங்க. இன்னைக்கு எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் சின்னதா சிறு குறு தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் அதிகமான வருமானமும் லாபமும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இன்னைக்கு வேலை ஓயாது இருந்துகிட்டே இருக்குங்க. அதிகமான வேலை பளு இருக்கும். தொழிலாளர்களோட ஒத்துழைப்பு நல்லாவே இருக்கும். வேலை இடத்துல உயர் அதிகாரிகளோட பாராட்டுக்களை பெறுவீங்க. சக பணியாளர்களும் உங்களோட ரொம்ப இணக்கமா இருப்பாங்க. சிலருக்கு வேலை விஷயமா வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. பணி இடமாற்றம் ஏற்படுவதற்கான சூழல்களும் இருக்குங்க. பெண்களுக்கு வேலையில இன்னைக்கு ஓய்வே இருக்காது. அடுத்தடுத்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. சிலருக்கு தொண்டையில வலி அல்லது பல்வலி போன்ற கழுத்துக்கு மேல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். கவனமா இருங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு படிக்கிறதுக்கும் எந்த வேலை செய்யறதுக்கும் மனசு ஒத்துழைக்காதுங்க. எதுலையுமே ஒரு ஈடுபாடு இல்லாம இருப்பீங்க. உடலும் மனமும் சோம்பலா இருக்கும். தேவையில்லாத நேரங்கள்ல சில வாக்குவாதங்கள்ல ஈடுபடுறதை தவிர்க்கிறது நல்லதுங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க பெண் தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வீடு வாங்குறது, வாகனம் போன்ற சொத்துக்கள்ல முதலீடு செய்யற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இன்னைக்கு உருவாகும். கஷ்டங்கள் மறையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சில பயந்த விஷயங்கள் எல்லாம் சிறப்பா செயல்பட்டு மன நிறைவடைவீங்க. தாராளமான தயால குணம் இருக்கும். சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுறது நல்லதுங்க. சும்மா மேற்போக்கா செய்யற வேலைகள்ல சில பிரச்சனைகளும் சங்கடங்களும் வரலாம். உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. பிரயாணங்களை தவிர்க்கணுங்க. பிரயாணங்கள் சிறு விபத்துக்களை கூட கொடுக்கலாம். அதனால தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துருங்க, நல்லது. புனர்பூச நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிற சூழ்நிலைகள் இருக்குங்க. ஆனாலும் நீங்க ஓடாம இருந்தாலும் பணம் உங்களை தேடி வரும். அந்த மாதிரி கிரக நிலைகள் இருக்கு. பணப்புழக்கம் அதிகமா இருக்கும். உங்களுடையதோ அல்லது அடுத்தவருடையதோ ஏதோ ஒரு பணம் உங்க கையில இருக்குங்க. பண தட்டுப்பாடுங்கிறது இன்னைக்கு இருக்காது. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு பச்சை. அதிர்ஷ்ட எண் 3, 9. கடகராசி. கடகராசிக்கு சந்திரன் இன்று திரிகோணஸ்தானமான 5வது இடத்துல இருக்கிறதும் 2ஆம் இடமான தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. இன்னைக்கு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் அதுக்குண்டான யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பிள்ளைகளும் வாழ்க்கையில செட்டில் ஆகலையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நியாயமான வேலை கிடைக்கிறதுக்கும் அல்லது நல்ல பெரிய இடத்துல இருந்து வரன் வர்றதுக்கான அமைப்பு இன்னைக்கு இருக்குது. அதனால உங்களுக்கு பிள்ளைகளால இருந்த கவலைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானங்கிறதுனால போன ஜென்மத்துல நீங்க செஞ்ச புண்ணிய பலன்களுக்கு எந்த தடையும் இல்லாம இன்னைக்கு அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. பொருளாதாரத்திலையும் பெரிய வளர்ச்சி இருக்கும். கௌரவ அந்தஸ்தெல்லாம் உயரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. பெண்களுக்கு வாழ்க்கை துணைவரால நன்மையும் யோகமும் பெறுவீங்க. பெண் குழந்தைகள்னால உதவியும் ஆதரவும் இருக்கும். சிலருக்கு அரசாங்க நன்மைகள் எல்லாம் நடக்கும். மாணவர்களுக்கு இன்னைக்கு அரசாங்க சலுகைகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. சிலருக்கு பட்டமும் கௌரவமும் கிடைக்கும். முக்கிய மாணவர்களோட பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. விசாக நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு கேட்ட இடத்துல உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்குங்க. இஷ்டப்பட்டதை வாங்கி அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. செல்வ நிலை உயரும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு பெத்தவங்களோட அன்புக்கு அடிமையாவீங்க.
அவங்களோட அன்பு உங்களுக்கு நெகிழ்ச்சியை கொடுக்கும். கோயில்களுக்கெல்லாம் போய் பரிகாரங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீங்க. காரியங்களில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் இன்னைக்கு முடிஞ்சு நீங்கள் செய்ய நினைச்சத சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்கங்க. வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு உதவின்னு வந்தவங்களுக்கு மனசார உதவி பண்ணுவீங்க. கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயரக்கூடிய அமைப்பு இருக்கு. அதிகமாக இன்னைக்கு சுய கௌரவம் பார்ப்பீங்க. அக்கம் பக்கத்தினரோட கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வயலட் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 5, 9. சிம்மராசி. சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கு உங்க ராசிக்கு வீடு, வாகனங்கள், சொத்துக்களை குறிக்கக்கூடிய 4வது இடத்துல இருக்கிறதும், குரு பகவான் தனகாரகனாகி உங்களோட ராசியை பார்க்கறதும் சிறப்பு. ரொம்ப நாளா வீடு பற்றிய ஆசையிலையும் கனவுகளையும் இருந்தவங்களுக்கு இன்னைக்கு அதற்குரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்குங்க. யாராவது கட்டிய வீடு அல்லது அப்பார்ட்மெண்ட் எல்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. அதுக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க. சிலர் இடம் வாங்குவதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்வீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும். சுகங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க. தாயாரோட உடல்நிலையில மாத்திரம் கொஞ்சம் அக்கறையோடு இருக்கிறது அவசியம். அவங்களோட கோபத்துக்கு ஆளாகக்கூடும். வாக்குவாதங்கள் செய்யாமல் அவங்க கிட்ட விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. பெண்களுக்கு சிலர் காரு, பைக்கு போன்ற வாகனங்கள்லாம் வாங்கக்கூடும். தாய்வழி உறவினரால் இன்னைக்கு நன்மைகள்லாம் நடக்கும். அம்மாவோட அரவணைப்பிற்கு மனம் ஏங்குங்க. திருமணமானவங்களுக்கு அம்மாவோட நினைவு இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். பொறுப்புகள் இன்னைக்கு அதிகமாகுங்க. தேவையில்லாத பிரச்சனைகளில் மாத்திரம் தலையிடாமல் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. மக நட்சத்திரக்காரங்க திருமூலரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு ஓய்வு இல்லாமல் எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ரொம்ப பரபரப்பாக காணப்படுவீங்க. செய்கிற தொழிலால சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க. கண்ணியமானவருங்கிற பேர் எடுப்பீங்க. உங்களோட வார்த்தைகளில் உண்மையும் செயலில் ஒரு கம்பீரமும் இன்னைக்கு வெளிப்படுங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க பரமேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்கிறதும் யோசிச்சு முடிவெடுக்கிறதும் நல்லதுங்க. அது மன அமைதியை கொடுக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் தோன்றிய மன கலக்கத்தை கொடுக்கலாம். வாயு பிடிப்பு கோளாறுகளால் அவதிப்பட்ட நேரலாம் கவனமாக இருங்க. மெருன் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு யார் மனசையும் புண்படுத்தாம தன்மையாக நடந்துக்கிருவீங்க. அடுத்தவங்க சொல்கிற அறிவுரைகளை கேட்டு அதை எடுத்து நடக்கிற மனப்பான்மை உங்களுக்கு இருக்கும். பொது வாழ்வில் இருக்கிறவங்க இன்னைக்கு சிறப்பாக செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குது. ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்குங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3, 7. கன்னிராசி. கன்னிராசிக்கு சந்திரன் இன்று 3வது இடமான தைரியஸ்தானத்தில் இருக்கிறதும், திரிகோணாதிபதியான சனி பகவானோட நட்சத்திரத்தில் இடம்பெறுறதும் சிறப்பு. உடன் பிறந்தவர்களால் மகிழ்ச்சி அடையக்கூடிய நிறைய விஷயங்கள் நடக்கும். அவங்களோட ஒற்றுமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருப்பீங்க. அவங்களுக்கு உதவியாகவும் இருப்பீங்க. மனசுல பட்டதை தைரியமாக பேசுவீங்க. வேலை இடத்துல எல்லாம் உங்கள் ப்ரெசன்டேஷன் அற்புதமாக இருக்குங்க. எடுத்த காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களோட விடாமுயற்சியால் சிறந்த முன்னேற்றத்தை பெறுவீங்க. பெரிய மனிதர்களால் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெற்றவங்களோட சகாயமும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு கால நேரம் பார்க்காம உழைச்சி முன்னேறணுங்கிற தீர்மானத்தோட இருப்பீங்க. எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பீங்க. யாருக்காகவும் உங்களை நீங்கள் தாழ்த்திக்க மாட்டீங்க. மாணவர்களுக்கு கொள்கை பிடிப்போடு செயல்படுவீங்க. மனசில் ஒரு வைராக்கியத்தோடையும் உறுதியோடையும் செயல்பட்டு பெரிய வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்குது. சக மாணவர்களோட இன்னைக்கு போட்டி மனப்பான்மை அதிகமாகவே இருக்குங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். எடுத்த காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய அமைப்பு தாங்க இருக்கு. வேலை இடத்துலையும் சிறப்பாக பணியாற்றி அனைவரோட பாராட்டுகளையும் பெறுவீங்க. மேலதிகாரிகளோட ஒத்துழைப்பும் இன்னைக்கு நல்லாவே இருக்குங்க. பொது வாழ்வில் இருக்கிறவங்க இன்னைக்கு புகழடையக்கூடிய அமைப்பு இருக்கு. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு உங்க நட்சத்திர அதிபதியான சந்திரன் நீச்சமாக இருக்கிறதுனால மனசு ஒரு நிலையில இல்லாத மாதிரி இருக்கும்.
அடி மனசுல சில பயங்கள் தோன்றக்கூடும். உங்களோட கருத்துக்களை ஏத்துக்கொள்ளாத வருத்தம் உங்களுக்கு இருக்குங்க. முடிவுகளை நிலையான முடிவா எடுக்க முடியாம குழம்புவீங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியுங்க. உடல்நிலையில இருந்த தொல்லைகள் எல்லாம் இன்னைக்கு அகலும். தெம்பும் தைரியமும் அதிகமாகவே இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. மதிப்பு மரியாதையும் உயரும். எதையோ சாதிச்ச நிம்மதி இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1 9. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு 2வது இடமான தனஸ்தானத்துல இன்னைக்கு சந்திரன் இருக்கிறதும் உங்களோட ராசிய தனகாரகனான குரு பகவான் பார்க்கறதும் சிறப்பு. இன்னைக்கு கடினமான மனசை கூட, கல் மாதிரி இருக்க மனசை கூட உங்களோட பேச்சு வன்மையாலையும் உங்களுடைய நகைச்சுவையான பேச்சுக்களாலையும் கரைச்சிருவீங்க. உங்களுக்கு இரக்க குணம் அதிகமாகவே இருக்கும். மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நிறையவே நடக்குங்க. பொருளாதாரத்துல இருந்த குழப்பங்கள்லாம் தீரும். குடும்பத்திலையும் நல்ல இணக்கமான சூழல்கள் இருக்கும். பேச்சாளர்கள், பேச்சு போட்டி, கட்டுரை போட்டிகள் எல்லாம் இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. வழக்குரைஞர்கள் கூட இன்னைக்கு பெரிய லாபத்தை அடைவாங்க. பெண்களுக்கு அடுத்தவரோட கருத்துக்கு இன்னைக்கு மதிப்பு கொடுத்து விட்டு கொடுத்து போவீங்க. நல்லதுக்கு காலம் இல்லைங்கிற மாதிரி எந்த ஒரு நல்லது நீங்க செய்ய போனாலும் அது உங்களுக்கே தீமையில முடியலாம். கொஞ்சம் கவனத்தோட இருங்க. மாணவர்களுக்கு பொறுமையாகவும் பெருந்தன்மையாகவும் நடந்துக்கிட்டு காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. நீங்க விரும்பியது இன்னைக்கு கிடைச்சு நீங்க மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நண்பர்களுக்கு உதவி செஞ்சும் அவங்களோட நல்ல ஒரு பாராட்டுதலையும் பெறக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். வீட்லேயும் வெளியிலையும் உங்களோட கௌரவம் அதிகமா இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களும் உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க. உடல்நிலையிலையும் மனநிலையிலையும் நல்ல உற்சாகமா இருப்பீங்க. மனசுல இருந்த பயங்கள் எல்லாம் விலகும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க சிவசக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உடலும் மனமும் கொஞ்சம் சோர்வாதாங்க இருக்கும். சிலருக்கு உடல் வலி, தலைவலி போன்ற தொந்தரவுகள் இருக்கும். வேலைகளும் அதிகமா இருக்கும். வேலை இடத்துலையும் டென்ஷன் ஆகாம இருக்கிறது நல்லதுங்க. சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு இல்லாம இருக்கும். மெருநிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பெரிய அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குதுங்க. பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும். கமிஷன், கான்ட்ராக்ட் விஷயங்கள்லாம் பெரிய பண வரவை கொடுக்கும். உடல் ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கும். வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3 9. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு பாகியஸ்தானாதிபதியான சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருந்தாலும் நீச்சம் பெற்று இருக்கிறதும் உங்களுடைய ராசிக்கு 2வது இடத்தை குரு பகவான் பார்க்கறதும் சிறப்பு. அம்மாவோட அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். இருந்தாலும் உங்களால பெரிய மனக்குறைகள் அம்மாவுக்கு இருக்கும். அம்மாவோட உடல்நிலையிலையும் ரொம்ப அக்கறையா இருக்கிறது அவசியங்க. யார் என்ன சொன்னாலும் அம்மா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் ஏமாற்றத்தை கொடுத்தாலும் பிறகு அது நல்லபடியா முடியும். யோசிக்காம எந்த விஷயங்கள்லையும் ஈடுபடாம ஆழ்ந்து யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறது நல்லதுங்க. உதவின்னு வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம உதவி பண்ணக்கூடிய மனப்பான்மை இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். பெண்களுக்கு பூஜை புனஸ்காரங்கள்ல எல்லாம் ஈடுபடுவீங்க. தான தர்மங்கள்ல அதிகமான ஈடுபாடு இருக்கும். பெரியோர்களோட அன்பும் ஆசிகளும் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ரொம்ப பெருந்தன்மையா நடந்துக்கிருவீங்க. மாணவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க. சிறந்த மாணவரா இருப்பீங்க. மனசுல பட்டதை வெளிப்படையா பேசுவீங்க. நண்பர்களோட ரொம்ப இணக்கமா இருப்பீங்க. அம்மாவோட அன்பு இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க. விசாக நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எடுத்த காரியத்தை முடிக்காம விட மாட்டீங்க. பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். சைடு பிஸ்னஸ் எல்லாம் பண்ணி அதுலேயும் சம்பாதிக்கிற யோகம்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க. பண வரவுல எந்த குறையும் இருக்காது. அசையும் அசையா சொத்துக்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நல்ல வருமானத்தையும் கொடுக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. அனுஷ நட்சத்திரக்காரங்க மகா கணபதியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு மனிதாபிமானத்தோட நடந்துக்கிட்டு பெரிய மனுஷர்னு பேரெடுப்பீங்க. பொது சேவையில ஆர்வம் சிலருக்கு நிறையவே இருக்கும். சிலருக்கு கனவு பழிதம் இருக்கும். முன்னோர்கள் வழிபாடு இன்னைக்கு ரொம்ப நல்லதுங்க.
நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு நண்பர்களால் உதவிகளையும் நன்மைகளையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. பெரிய மனிதர்கள் எல்லாம் சந்திச்சு அல்லது அவங்களோட வீட்டுக்கு நீங்கள் போய் உங்களோட காரியங்களை சாதிச்சுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. முக்கியமான பொறுப்புகள் இன்னைக்கு செஞ்சு முடிப்பீங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஊதா. அதிர்ஷ்ட எண் 3, 8. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதும் விரையாதிபதியான செவ்வாய் ராசியில இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறதும் சிறப்பு. செல்வ நிலையில ஏற்ற இறக்கமான சூழல்கள் இருக்குங்க. வீணான செலவுகள் இருக்கும். வீண் விரயங்களை தவிர்க்கிறது நல்லது. மனது உற்சாகத்தோட இருக்கும். எல்லா விஷயங்களுக்கும் உணர்ச்சி வசப்பட்டு பேசி அழுகக்கூடிய சூழல்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. சில நேரங்களில் எதுலையுமே விவாதம் செஞ்சு வீட்டில் குழப்பத்தையும் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணுவீங்க. எதுலையும் ஒட்டாமல் நடந்துக்கிறீங்க. ஆன்மீக உணர்வும் தெய்வீக நம்பிக்கையும் அதிகமாகவே இருக்குங்க. பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பாகவே இருக்கும். பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். பெண்களுக்கு பிள்ளைகள் உங்களோட பேச்சை மீறாம உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சேமிப்பு உயரும். பண வரவெல்லாம் நல்லாவே இருக்கு. பிள்ளைகளால் பெருமை அடையும்படியான நிகழ்வுகள்லாம் இன்னைக்கு நடக்கும். மாணவர்களுக்கு வெளியூர் அல்ல வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்குங்க. பொது சேவையில் ஈடுபட்டு புகழ் பெறுவீங்க. கல்வியில் உங்களோட வளர்ச்சி இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். மூல நட்சத்திரக்காரங்க மூகாம்பிகையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு நண்பர்களாலையும் உறவினர்களாலையும் பாராட்டி பேசப்படுவீங்க. புகழை கொடுக்கும். எடுத்த முயற்சியில் பின்வாங்க மாட்டீங்க. சிறப்பாக செஞ்சு நல்லபடியாக முன்னேறி வெற்றியை அடைவீங்க. உழைக்கிறதுக்கு தயங்க மாட்டீங்க. எதையுமே பெரிதுபடுத்தாம விட்டு கொடுத்து போகிற மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்குங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு யாருக்கிட்டையும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பழகுவீங்க. எல்லார்கிட்டையும் பக்குவமாக பேசி உங்களோட காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. உங்களோட பேச்சால அடுத்தவங்களை காயப்படுத்தாமல் இருக்கிறது நல்லதுங்க. மனம் வருந்தும் சூழல்கள் ஏற்படலாம். சங்கடங்களையும் கவலைகளையும் தவிர்த்து நிம்மதியாக மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க அண்ணாமலையார வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். சிலருக்கு இன்னைக்கு நட்பு கூட காதலாக மாறுங்க. தொழிலில் பங்குதாரர்கள் புதிதாக இணைவதற்கான சூழல்கள்லாம் இருக்கு. சிலருக்கு வழக்குகள்லாம் சாதகமாக முடியும். கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து இன்னைக்கு விடுபடக்கூடிய அமைப்பு இருக்குங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1, 7. மகர ராசி. மகர ராசிக்கு இன்னைக்கு 7ஆம் வீட்டின் அதிபதியான சந்திரன் லாபஸ்தானமான 11வது இடத்துல இருக்கிறது சிறப்பு. வாழ்க்கை துணையால நல்ல யோகங்களை பெறக்கூடிய அமைப்பு இருந்தாலும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்துல ரொம்ப அக்கறையோட இருக்கிறது அவசியங்க. மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். வாழ்க்கை துணையோட ஆதரவும் அன்பும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும். குடும்ப கஷ்டங்கள் தீர்வதற்கான சூழ்நிலைகளும் பொருளாதார ஏற்றமும் சிறப்பாகவே இருக்குங்க. செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் சிறப்பான லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. வியாபாரம் சிறப்பாக நடந்து நல்ல முன்னேற்றத்தை பெறுவீங்க. மனசுல இருந்த பாரம் நீங்கும். நிம்மதியான நிலைமையில குடும்பம் நடக்குங்க. பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கமான சூழல்கள் இருக்கும். பெண்களுக்கு சொந்த பந்தங்களுடைய உறவு நிலையும் அன்பும் நல்லாவே இருக்கும். திருமண வாழ்வு மகிழ்ச்சியா இருக்கும். சமையல் கலையில ஒரு ஈடுபாட்டோட செயல்படுவீங்க. கலைத்துறையில இருக்கிறவங்க புகழடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு ஆசிரியர்களோட பாராட்டுக்களை பெறுவீங்க. சக மாணவர்களோட அன்பாகவும் ஒற்றுமையாகவும் இருப்பீங்க. கல்வியில மேன்மை அடையக்கூடிய அமைப்பு இன்னைக்கு சிறப்பா இருக்குதுங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நல்லதையே நினைச்சு நல்லதையே செஞ்சீங்கன்னா நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மனசு விரும்பின மாதிரி எல்லாமே கிடைக்கும். நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். போட்டிகள்ல வெற்றி பெற்று பரிசுகளை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வேலையில திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளையும் பெறுவீங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. திருவோண நட்சத்திரக்காரங்க நாராயணனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு வேலையில கூட செஞ்சாமா இல்லையாங்கிற சிந்தனையிலேயே இருப்பீங்க. சந்தேகம் அதிகமாக இருக்கும். எதுக்கெடுத்தாலும் சந்தேகம் வரும். சந்தேக எண்ணத்தோடையே பேசுவீங்க. பேசிய அடுத்தவங்களையும் குழப்பி விடக்கூடும்.
தீர ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க. பண வரவுல ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு இழுபறியா இருந்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. போற இடங்கள்ல எல்லாம் சிறப்பான வரவேற்பை பெறுவீங்க. உடல்நிலையில ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் சரியாகிற அமைப்பு இருக்கு. ஆரோக்கியத்துல இருந்த தொல்லைகள்லாம் விலகும், நிம்மதியை கொடுக்கும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, பச்சை. அதிர்ஷ்ட எண் 1, 9. கும்பராசி. கும்பராசிக்கு கர்மஸ்தானமான 10வது இடத்துல சந்திரன் இருக்கிறதும், லாபஸ்தானமான 11வது இடத்தை குரு பகவான் பார்க்கறதும் சிறப்பு. இன்னைக்கு உழைச்சி எப்படியாவது முன்னுக்கு வரணுங்கிற வெறி மனசுல இருக்குங்க. அடுத்தவங்களோட ஏளனமான பேச்சுக்கள்ல இருந்து எப்படியாவது வெளியே வரணும்னு ரொம்ப முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த முயற்சிகள்லாம் இன்னைக்கு வெற்றி அடைஞ்சு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கு படிப்புக்கு தகுந்த வேலைகள் கிடைக்கும். சிலர் வீட்டில் இருந்தே செய்யறது மாதிரி சின்ன வியாபாரங்கள் செஞ்சீங்கன்னாலும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். அரசு தொடர்பு சம்பந்தப்பட்ட வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்கத்தால கௌரவிக்கப்படக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க. பெண்களுக்கு எல்லா பாகியங்களுக்கும் குறைவில்லாம கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு. மன நிலையில இருந்த சங்கடமான சூழ்நிலைகள்லாம் மாறி சந்தோஷமா நிம்மதியா மன நிறைவோட இருக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்கு. மாணவர்களுக்கு கைத்தொழில் செய்யறதுல ஆர்வமும் அதிகமா இருக்கும். தொழிற்கல்வி மாணவர்கள், விவசாய கல்லூரியில படிக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஏற்றமான காலம்னே சொல்லலாம். அவிட்ட நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். மனசுல இருந்த தவிப்பு, பயம் எல்லாமே விலகி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. உங்களோட கௌரவம் உயரும், சந்தோஷம் அதிகமா இருக்கும். சிலர் வெளியில பார்க்கறதுக்கு அவருக்கு என்னங்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனா உண்மையில ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா அந்த நிலைமையெல்லாம் மாறி நீங்களும் உங்களுக்கு என்னன்னு சொல்ல போற அளவின் பொருளாதாரத்துல வளர்ச்சி அடைவீங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. சதய நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். குடும்பத்துல சில சச்சரவுகள் தோன்றக்கூடும். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்களால உடல் நல கோளாறு கூட ஏற்படலாம். சிலருக்கு அதிகமான உடல் வலி உண்டாகலாம். பிரயாணங்கள்லையும் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. பொறுமையா கையாண்டு நிதானமா செய்யறது நல்லது. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பல வழிகள்லையும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சம்பவங்கள் நிறைய நடக்குங்க. தன யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. வேலை இடத்துலையும் வருமானம் அதிகமாகவே இருக்கும். பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். பணப்புழக்கம் சீரா இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 3, 5. மீனராசி. மீனராசிக்கு பாகியஸ்தானமான 9வது இடத்துல சந்திரன் நீச்சமா இருந்தா கூட பாகியாதிபதி 10வது இடமான கர்மஸ்தானத்துல இருக்கிறதும், கர்மஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவானால பார்க்கப்படுறதும் சிறப்பு. பாகியங்களுக்கு குறைவில்லாம எல்லா பாகியங்களையும் கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க. மனநிலையில மாத்திரம் சங்கடமான சூழ்நிலைகள் இருக்கும். கருத்து வேறுபாடுகள் இருக்கும். மனசுல சஞ்சலமான ஒரு எண்ணங்கள் இருக்கும். குதர்க்க புக்தி இருக்கும். உங்களுக்கு கிடைச்ச நல்ல சந்தர்ப்பங்களை தவற விட கொடுங்க. நல்ல விதமான பேச்சுக்கள் தான் உங்களுக்கு மரியாதையை கொடுக்கும். வார்த்தைகள்ல கவனத்தோடையும் கட்டுப்பாடோடையும் இருக்கிறது அவசியங்க. முன்னோர் வழிபாடு, ஹோமம், பூஜை இதுல ஈடுபட்டீங்கன்னா சிறப்பான நன்மைகள் நடக்கும். பெண்களுக்கு ரொம்ப சுயநலக்காரராக நடந்துக்கிறீங்க. எதுலையுமே திருப்தி அடைய மாட்டீங்க. போதும் என்ற மனமே பொன் செய்யும் விருந்துங்கிறத உணர்ந்துக்கிட்டீங்கன்னா நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்குங்க. மாணவர்களுக்கு மற்றவர் மீது பொறாமப்படுறதை விட்டுட்டு போட்டி போட்டு முன்னேறது நல்லதுங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட விட்டு கொடுக்க மாட்டீங்க. விட்டு கொடுத்தா பல நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். செய்யற வேலைகள்ல பொறுமையும் கவனமும் அவசியங்க. தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லது. வீண் அலைச்சல்களால தலைவலி போன்ற தொந்தரவுகள் சிலருக்கு வரலாம். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். கால்நடைகளால லாபம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. அல்லது வளர்ப்பு பிராணிகளால இன்னைக்கு நன்மைகள்லாம் நடக்கும். கடவுள் பக்தி அதிகமாகவே இருக்கும்.
கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிருவீங்க. சமயத்துக்கு தகுந்தது போல நடந்துக்கிருவீங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரங்க ஸ்ரீரங்கநாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். அரசாங்க நன்மைகளை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. சிலர் அரசியல்வாதிகள் கிட்ட காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. பொது சேவையில ஆர்வம் உண்டாகும். வழிய போய் உதவி செஞ்சு பெயர் வாங்குவீங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு ஊதா. அதிர்ஷ்ட எண் 5, 8. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.